Hello everyone, welcome to Inayadayal Academy. Today we are going to discuss some questions. Okay, இது வந்து TNPSC ஓட டிப்ளமா ஸ்டாண்டர்ட் லெவல்ல இந்த ஒரு பேட்டர்ன்ல வரனா ஒரு கொஞ்சம் மாடல் क्वेश्चंस or mock questions. Okay, என்னன்னு அத பாத்துக்கலாம். Just 11. Which of the following material is not used as bearing material? இது வந்து அந்த மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லனா alloys, ferrous metals and alloys அந்த போர்ஷன்ல வரன ஒரு டாபிக். இதுல எது வந்து பேரிங் மெட்டீரியலுக்கா யூஸ் பண்றது இல்ல? ஆன்சர் இஸ் மோனல் மெட்டல். ஓகே, பாக்கி எல்லாமே வந்து பேரிங் மெட்டீரியலுக்காக யூஸ் பண்ற மெட்டல்ஸ். அதுல வந்து மெயினா பேரிக் மெட்டல். சரி, நெக்ஸ்ட், which metal ores are called pyrites? What is pyrites? Pyro அது எப்படின்னா அந்த பைரோனா ஒரு ஷைனி yellow லைக் ஃபயரோட கலர் மாதிரி ஒரு ஷைனி yellow கலர் இருந்தா அதுக்கு பைரைட்ஸ் சொல்லுவாங்க. இதுல காப்பர் தான் பைரைட்ஸ், இல்லைன்னா காப்பரோட ஓர்ஸ் தான் பைரைட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட், ஏர்கிராஃப்ட் பாடிஸ் மேனுஃபேக்சர்ட் யூசிங் அலுமினியம் அலாய் ஃபால்ட். வை வி ஆர் யூசிங் அலுமினியம்? அலுமினியம் வந்து கிரேட்டர் ஸ்ட்ரென்த், லெஸ் வெயிட். அதனால அலுமினியம் யூட்டன்சில்ஸ் பார்த்தா தெரியும். ஒரு ஸ்டீல் யூட்டன்சில்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா அலுமினியம் யூட்டன்சில் எடுத்துக்கலாம். லைட் வெயிட்டா இருக்கும், ஆனா ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகே, ஏர்கிராஃப்ட் பாடிக்கு வந்து மேக்ஸிமம் வாட் வி கால் அந்த வெயிட் கம்மி பண்ணணும். அதனால லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் அதோட பாடி பில்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அலுமினியம் அலாய் ஒரு டியூராலுமின் தான் அந்த ஏர்கிராஃப்டோட பாடி மேனுஃபேக்சர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. ஓகே, டியூராலுமின். தென் what is the major component in high speed steels? high speed steels வந்து மேஜர் காம்பனன்ட். அந்த high speed steels என்னன்னு தெரியும்? அந்த high speed steels யூஸ் பண்ற டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு மெஷினிங் பண்ணினா you will get more machining speed. இல்லனா அந்த மெஷின் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் கம்பேர்ட் டு ஹை கார்பன் ஸ்டீல் ஒரு 2-3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மெஷின் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனாலும் அவ்வளோ டெம்பரேச்சர் மீன்ஸ் மெஷின் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா ஹை ஸ்பீட் ஸ்டீலோட டெம்பரேச்சர் மீன்ஸ் ஹார்ட்னஸ் வந்து அவ்வளோ டெம்பரேச்சர் போனாலும் கம்பேர்ட் டு ஹை கார்பன் ஸ்டீல் ஹார்ட்னஸுக்கு எதுவும் ஆக மாட்டேன். ஓகே, அதனால ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து மெயின் காம்பனன்ட் எதுனா டங்ஸ்டன். Then which of the following element is not used in high speed steels? Tungsten, vanadium, chromium, nickel. In the question வந்து tungsten, vanadium and chromium are used in high speed steel, but nickel is not there. Nickel is the odd one. Okay, then percentage of carbon in stainless steel, very important and very cliche question. Okay, 0.09%. stainless steel வந்து கார்பனோட percentage 0.09%. Okay, then effect of adding chromium in steel is, ஏன் குரோமியம் ஆட் பண்றது? ஸ்டீல் மட்டும் இல்ல, நிறைய இடத்துல குரோமியம் ஆட் பண்றது கொரோஷன் ரெசிஸ்டன்ஸுக்கு தான். ஓகே, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தாலும் குரோமியம் தான் அதிகமா இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஸ்டெயின் ஆக மாட்டேன் மீன்ஸ் கொரோஷன் ரெசிஸ்டன்ட் ஸ்டீல், அதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதனால குரோமியத்தோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். சாரி, தென் addition of which element promote fine grained structure in steels? ஸ்டீல்ஸ்ல வந்து ஃபைன் கிரெயின்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரொமோட் பண்றதுக்கு எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணணும்? வனேடியம். வனேடியம் will promote fine grained structure in steels. அதே மாதிரி ஸ்டீல்ல இருக்குனா different எலிமெண்ட்ஸ் வாட் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இம்பார்ட் இல்லனா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும் ஸ்டீலுக்கு அது எல்லாம் நாம மெமரைஸ் பண்ணணும். ஓகே, then steel is an alloy of, very direct question, steel is an alloy of iron and carbon. ஸ்டீல் வந்து அயர்ன் அண்ட் கார்பன் அலாய் தான், ஆனா அயர்ன் அண்ட் கார்பன் மட்டும் இல்ல, வேறையும் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கும் ஸ்டீல். தென் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் ஹை கார்பன் ஸ்டீல், அது வந்து எப்போ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியணும். ஹை கார்பன் ஸ்டீல் நம்ம கீழே ஆரம்பிச்சிடலாம். லோ கார்பன் ஸ்டீல் வந்து 0.03 to 0.6 low carbon steel. Okay, then sorry, low carbon steel வந்து 0.1 to 0.3, medium வந்து 0.3 to 0.6 and high வந்து 0.6 to 1.5.
ஓகே ஸோ லோ வந்து 0.1 to 0.3, மீடியம் 0.3 to 0.1 to 0.3 வரைக்கும், நெக்ஸ்ட் 0.3 to 0.6 வரைக்கும், நெக்ஸ்ட் 0.6 to 1.5 வரைக்கும், 3, 6, 15 அப்படி போகுது. ஸோ இந்த 3 கொஸ்டின் அதே மாதிரி இருக்காங்க, அது 3ம் இதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே தென் டூல் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் கார்பன் தான் கேட்டிருக்காங்க, இதோட பெர்சன்டேஜ் தான் கேட்குது. ஓகே டூல் ஸ்டீல் கார்பனோட பெர்சன்டேஜ் 0.9 to 1.5 தான் டூல் ஸ்டீல் கார்பனோட பெர்சன்டேஜ். ஓகே தென் இன் ஒயிட் காஸ்ட் அயர்ன் கார்பன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப், இதெல்லாம் என்னது? ஆஸ்டனைட், ஃபெரைட், சிமெண்டைட், மார்டன்சைட். அது வந்து ஸ்டீலோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஹீட் பண்ணும்போது ஆஸ்டென்டிக் டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணும்போது ஸ்டீல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆன டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், அதுதான் இது எல்லாமே. ஃபெரைட், ஆஸ்டனைட், சிமெண்டைட், மார்டன்சைட். ஓகே அது வந்து பார்த்தா அது எல்லாமே சேர்ந்து லேர்ன் பண்ணணும் தான். ஆஸ்டனைட்னா காமா அயன்ல உள்ள சொல்யூஷன், ஃபெரைட்னா பிசிசி அயன் வந்து பிசிசி ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. சிமெண்டைட் நம்ம ஆன்சர் தான் சிமெண்டைட், அதுக்கு பேரு அயர்ன் கார்பைடுன்னு கூட சொல்லுவாங்க, அயர்ன் கார்பைடு. தென் லெடிபரைட், பியர்லைட், பெய்னைட், மார்டன்சைட், ப்ரூஸ்டைட், சோர்பைட் எல்லாமே வந்து இந்த ஹீட்டிங் டயக்ராம்ல வரணும், டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஓகே டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், டிஃப்ரெண்ட் காம்போசிஷனா இருந்தா இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டீலோட ஃபார்ம்ஸ் கிடைக்கும், அதுதான் இது எல்லாமே. தென் லாஸ்ட் கொஸ்டின், carbon in the form of graphite flake is found in gray cast iron. இதெல்லாமே வந்து you have to memorize. gray cast iron, graphite ஓட கலர் கிரே, அப்படி மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே கிராஃபைட் ஓட கலர் வந்து கிரே, அதனால கிராஃபைட் ஃப்ளேக்கில் அப்பியர் ஆகணும். எதில் அப்பியர் ஆகிடும்? கிரே கேஸ்ட் அயர்ன்ல. ஓகே கார்பன் கிரே கேஸ்ட் அயர்ன்ல வந்து கிராஃபைட் ஃப்ளேக் மாடல் தான் இருக்கும். ஓகே ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து இன்னொரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு இன்வால்வ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கீழே வந்து காண்டாக்டும் கொடுத்துருக்காங்க. டிப்ளமா லெவல் எக்ஸாம், பி லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் அட்மிஷன்ஸ் நடந்துட்டு இருக்காங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் காண்டாக்ட் அண்ட் ஜாயின். ஓகே தேங்க்யூ.